அண்ணா எதை சொன்னாலும் அந்த முறையை மாத்துறது மாதிரி இல்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கேன். பட்டா பூச்சிடி நீ பட்டா பூச்சிடி பட்டா பூச்சிடி நீ பட்டா அப்பா அப்பா ஆடக்கூடாது. அண்ணே பகல்ல மட்டும்தான் அப்பா, ஆனா ராத்திரில வந்து மாமான்னு வச்சுக்கலாம். ஆமா நாடகம் தலை எது கொழுக்கட்டி இருந்தாங்க, அதனால முறையெல்லாம் இல்லை. அதனால தம்பி ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் 3 காமரை வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. அப்படியாங்க, இப்ப நானும் பாக்குறேன். எனக்கு வாய்ந்த சித்திரமா அப்படி ஆளுங்க பரவாயில்ல போட்டு அப்படிதான் போடணும். கொஞ்ச நாச்சும் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அவர் சிரிக்க சிரிக்கதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல கடப்புல ஒரு பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்கா இல்லையா, இந்த பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, சின்ன பிள்ளை. அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட வர்றேங்க வண்டி மாடு அழகாரமா மாமா அவரே கூப்பிடுறாரு. ஆமா நான் பாத்துக்கிறாரு. என்ன தூங்குறதுக்கா? அதனால இப்ப தாரக்காக தான் போகணும். நான் போறத அப்பான சொல்லிட்டு தான் போகணும். அதனால முதல்ல தப்பு தண்டா செய்ய மாட்டா கொஞ்சம் கூட
சகலையா சிரிச்சுக்கிட்டே போறாரு. நான் முன்னாடி சேர்ந்து வர்றேன். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த அப்பா சிறந்த கருத்து ஹலோ ஹலோ கரகாட்டா ஆமா உண்மையிலே நல்ல பப்புலா இருக்காரு. அவர் போய் தப்பா பேசுறீங்க. ஆமா தப்பெல்லாம் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. ஆமா. அடே வணக்கம். உள்ள இருந்து வரேங்க. ஏங்க ஜெயில இங்க இருக்கா? இல்லங்க, நான் உள்ள இருந்து வந்து இங்க ஆடி பாடிட்டு இருக்கேன். ஆமாங்க. ஐயா நீங்க யாரு? உங்களை பார்த்தா அஜித்குமார் மாதிரியே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அஜித்குமார் தம்பியா? பார்த்தாலே அப்படிதாங்க தெரியுறீங்க. அந்த ஆளுக்கு பால் குடிக்கிற அளவுல பல்லு இருக்கா? பல்லு இருக்கா? இருக்காது. ஏங்க உங்களுக்கு பால் வேணும்னா சொல்லுங்க. ஒரு கேடு வந்திருக்கு. நீங்க பண்ற பல்ல பல்ல கடிக்கணும்னு வச்சுங்க, நான் பண்ற கடை கடன்னு குடிச்சிருவேன். ஆறு பாரு, அவர் பார்த்தா நான் மூத்திரம் குடிக்கிறான்னு நினைச்சியா? உடச்சிருக்க சொன்ன மேல கீழே இருக்க உள்ள இருக்க நடுப்பல இருக்கா? ஆனா வீண போட மேல விட மேல நாட்டிய மேல உள்ள மாதிரி மேல முடிச்சக்கு மேல வாங்கி தர மேல பொறுக்கி மேல உங்க நான் செஞ்சுட்டு ஒன்று ஃபூல் அப்ப யாரே கேட்ட? அவங்களாம் எப்படி கேட்க முடியும்? அவங்களாம் கூட பிறந்த பரப்பு மாதிரி. ஆமாங்க, 4 பேர் வச்சிருக்காங்க. இல்லங்க, பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அவங்க பாதுகாப்புல திறந்து வந்திருக்கேன். ஆமாங்க, நான் யாருக்கு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு ஆட்டக்கார பொண்ணு. உங்களுக்கு சபரியா? நீங்க ஏறினீங்கன்னா ஆட்டம் எவ்வளவுக்கு போகுது அவ்வளவுக்கு காசு. வச்சுக்கணும் என்ன இது? ஆமா ஆமாங்க, நல்ல வேலையா போச்சுங்க. நீங்க ஆட்டுக்கார பொண்ணு. அவர் பஸ் ஓட்டுறாரு. ஆமாங்க, இவர் ராலி ஓட்டுறவரு. அவர் மினி பஸ் ஓட்டுறவரு. தம்பி டூ வீலர் ஓட்டுறாரு. நான் ஆட்டோ. யாரு? நீங்க தான் ஆட்டோ ஓட்டுறீங்களா? பார்த்து ஆட்டோ ஓட்டுற மாதிரி தெரியல. சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. நீ எப்படி ஆட்டோ? சரி சரி சரி, ரொம்ப பிடிக்காது. பார்த்தாலும் தெரியுது நீ பிடிச்சதுனாலதான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்லங்க. ஐயா இந்த இடத்துல யாருங்க? நான் பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க ஐயா, மாம்பழம், இழந்த பழம், இளநீ நிறைய வச்சிருக்கேங்க. ஆமாங்க, உள்ளுக்குள்ள இருக்கு. எங்க பாட்டி உட்காந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இழந்த பழம். உங்களுக்கு பழம் வேணும்னா நேரா பாட்டிக்கிட்டு போங்க. சாப்பிடுறது இல்லையா? இளநியா? ஹலோ ஹலோ அப்படியே நல்லா இருக்குல்ல மைக்கா? எனக்கு மட்டும் ஏத்துங்க. ஆமாங்க, சரி பரவாயில்லைங்க. இந்த இடத்துல நான் பழம் வித்துக்கிட்டு இருக்கேன். பழத்தை எடுத்து சொல்லலாமா? இழந்த பழம், இழந்த பழம், ஆசை ஒரு செக்க வந்த பழம். Yeah.
போ. வாழைப்பழம். எதுக்கா கூப்பிடுற? வாழைப்பழம். வாழைப்பழம். சரி. இது வந்தாச்சே வந்தா பழம். என்னய்யா பாடுற? நீ பாடுறத விட அவங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னு தெரியுதா? செஞ்சு முடிச்சுட்டாங்க. சரி பரவாயில்லங்க, நல்லாவே பேசுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. அதனால உங்களை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னது பண்றீங்க? சரிங்க. யானை கட்டமா போச்சு. ஐயோ நான் போனேங்க, அப்படியே பழம் பறந்து போச்சு. ஆமாங்க. மாத்திட்டு என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? அடிக்கிற வெயிலுக்கு சூட்டை தணிக்கிறது. வெயிலுக்கு தகுந்த வியாபாரம் மாத்திட்டேன். என்ன வியாபாரங்க? என் வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? அம்மா நொங்க அம்மா. யாரைய போட்டு நொங்க சொல்ற? என் வியாபாரம் நொங்க. நொங்க? ஆமா அப்படியே இருக்கேன். ஆளு அப்படியே பேச குறைச்சு ஷார்ப் மட்டும் வைங்க. பேச பொருள் குறைச்சிட்டு ஷார்ப் வைங்க. அப்படியே இருக்கு. ஆளு ஆளு அதனால என் வியாபாரம் வந்து நொங்க வியாபாரம். வியாபாரத்தை எடுத்து விட்டு அம்மா இளநீ அம்மா இளநீ அம்மா இளநீ அம்மா இளநீ அம்மா. அட உங்க வீட்டு வியாபாரம் இளநீ அம்மா இளநீ அம்மா. அட என் வீட்டு வியாபாரம் நொங்கம்மா நொங்கம்மா. 4 பேர்த்த குடிச்சு நல்லா 4 பேர்த்த குடிச்சு வந்து நொங்க வியாபாரத்தை வாங்கி சாப்பிடலாம். நொங்க எடுத்துருவாங்க உங்களை எல்லாம் சேர்ந்தாங்கன்னா. அம்மா நொங்கம்மா அம்மா இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்களோட இளநீ எல்லாம் எந்த மரத்துல காய்க்கும்? எந்த மரத்துல காய்க்கும்? உங்களோட இளநீ எல்லாம் எந்த மரத்துல காய்க்கும் அம்மா? தென்னை மரத்துலயா? ஓஹோ உங்களோட இளநீ எல்லாம் தென்னை மரத்துல காய்க்கும் அம்மா. ஆனா என்னோட நொங்கெல்லாம் பனை மரத்துல காய்க்கும். பனை மரத்துல தான் காய்க்கும் அம்மா. அப்ப மாமரத்துல காய்க்காதா? இல்ல இருந்தாலும் எல்லாம் இளநீ மரம், இது நொங்கு மரம். சரிங்க. 2 மரம் எல்லாமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா இளநீ அம்மா இளநீ அம்மா. உங்களோட இளநீ மரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களோட இளநீ மரம் எப்படித்தான் இருக்கும் அம்மா? எப்படி நல்லா இருக்குங்க. நல்லா ஆமாங்க, வெள்ளையா இருக்கும். தண்ணி மட்டும் 1 லிட்டர் இருக்கும். ஆமாங்க. இல்லையா? 1.5 படி வர மாட்டேங்குது. 1 லிட்டர் வருங்க. சரி சரி. இளநீ அப்படியே போட்ட இளநீ. ஏங்க அரைக்க வர்றேன். உங்களுக்கு இளநீ தண்ணி வேணுமா? இங்க பாருங்க, நேரா கொட்டாய்க்குள்ள போங்க. எங்க பாட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு இளநீ வேணும்னா 1 செம்பு கொடுப்பாங்க. அது முந்தனுக்கு குடிச்சு பார்த்து உப்பு அடிச்சது. அதனால அது வேண்டாம். ஆமா அது சரி போடுங்க போடுங்க. அதனால சரி நமக்கு என்ன ஏங்க நான் உங்களை போடலாம்னு இருக்கிறேன். போடுங்க பார்க்கலாம். போடலாங்களா? அடி கொஞ்சம் வயசுக்கும் அள்ளிப்புள்ள உனக்கு கொஞ்சம் கூட
ஒண்ணு சொல்றது இப்படியே விலையை போடுறது கடுப்பு உண்டாயிரம் என்ன பேசுற? கடுப்பு உண்டா கடுப்பு உண்டாகும்னு சொல்றியா? வாயில நல்ல வார்த்தையும் வர மாட்டேங்குது. ஆமாங்க. என்னமா நீ தான பெரிய இசுமம்மா ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூசேலக்காரி இவ கதோரம் கொண்டக்காரி என்ன கட்டி அனுப்பதில்லை கெட்டிக்காரி என்னை கட்டோட கட்டி பிடிச்சிருக்கலையா? சத்தியம் பண்ணு. அது இருந்தது உன்னைய கட்டி பிடிச்சோம்னா மசராட்டு தான் இருக்கு. உன்னைய கட்டி பிடிக்கிறது தங்கச்சி மாதிரி அந்த மாதிரி பேசாத நீ. தங்கச்சியா? தங்கச்சின்னு சொன்னா எனக்கு மசல் கூட ஆட்டு வராது. யாயா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல. அதெல்லாம் தப்பான சரி. இவ கதோர கொண்டக்காரி என்ன கட்டி அனுப்பதில்லை கட்டிக்காரி என்ன கட்டி அனுப்பதில்லை கட்டிக்காரி உங்க தன்னை நன்னே நாடே நன்னே சோக்கு சோக்கு தானே நன்னே நாடே நன்னே சோக்கு சோக்கு ஒரு பொம்பளை போயிட்டு வரும்போது எப்படி வரணுங்க? சும்மா நரி கோத்தி மேல நாய் ஆட பாரு. நீ ஒரு நாளைக்கு சரிக்கிட்டுவேன் ஏன்? நல்ல வீட்டுக்கு போனா வேலைக்கு போயிடுறாங்க. யாரு? வீட்டுலதான் ஏங்க அதுதாங்க நானும் சொல்றேன். பேசாம நான் பட்ல உங்களோட வந்துடுறேன். வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்கல்ல அவங்கள இங்க அழைச்சிருவாங்க நம்ம வீட்டுக்கு. மாத்திக்கலாம்ங்க. அப்படி கூட மாத்திக்கலாங்க. ஆட பாரு மாத்திக்கலாங்கிறாங்க. கலையாணி மோதிரமா வெள்ளோர பச்சை கட்டை பிச்சி பூவே பிடிச்சாலும் நான் இன்னைக்கு உன்னை விட போறதில்லை. இன்னைக்கு நான் உன்னை விடவே நான் போறதில்லை. நக்கு அதெல்லாம் வாயில புண்ணா இருக்கு. உன்னை நான் விடவே நான் போறதில்லை. யாரா? நீ உள்ளியா உள்ளலையா? நான் பட்ல உள்ள பூருவேன். ஆமாங்க. அப்புறம் பின்ன என்ன? உங்க தன்னே நன்னே நாடே நன்னே சோக்கு சோக்கு தானே நன்னே நாடே நன்னே சோக்கு சோக்கு சரி இது ஒத்து வராது. ரெண்டே போடு போட்டாலும் தண்ணி தண்ணியா? சரி போடுங்க. ரெண்டே போடு. போட்டுட்டு நம்ம கதையா அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா கையில போறவளே நீ கையில போறவளே நீ வெற்றியா மேலூர் சந்தையில மூக்குத்தியா அகல்லியான வாங்கி வந்து நீ வெற்றியா ஆல ஆல மலநேரு ஆகாசி குருவியா
மன்னா அடிவாகாலே ஆலமரம் அலமரம் இது ஆலமரம் அங்கே வீடு பதினேழு கண்ணே கண்ணாலே அடே கண்ணாலே கண்ணே கண்ணாலே என்னைய பாக்குறேன் ஏட்டிக்கு போட்டிய பேசுறேன் என்னம்மா என்னைய ஆயிடுறேன் தெரியாது நினைச்சியா நாக்க இழுத்து வச்சு அழுத்து விடுவேன் கோயில தூள இருக்கு வாங்கி நாக்கிலே நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் என்ன நடுப்பு பார்த்து தெரியாதுன்னா ஆனா வார்த்தை அன்றைக்கு அப்படி கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கேன் மானக்கட்ட பையில அது என்னம்மா என்னைய பாக்குறேன் என்னைக்கு போட்டிய பேசுறேன் அது கொட்டை மேலே நான் பாடுறது உங்களா சரி அப்படியே சரி வச்சுக்கங்க அப்படியே வச்சுக்கங்க சட்டப்படி பார்க்க போன இவங்க 4 பேர் ஆளு இந்த பிள்ளை போட்டுக்கிற சட்ட பாவாடை இல்லாம பார்க்க போன கரூர் சுப்பிரமணியம் ஆளு வேஷம் போட்டு இருக்காங்க இன்னொரு 5 நிமிஷம் லைட் கொஞ்சம் வெளிச்சு கம்மியா இருக்குன்னா எனக்கு காதல் வந்துருச்சுங்க எப்படி தெரியும் பட்டினம் பார்த்த ரோட்டிலேயே பார்க்க வந்த கிளிக்குள்ளே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பது மனசிலே கிளிப்புள்ளே 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 கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன மயங்குது என்னென்ன நினைக்குது என்ன கொள்ளு நம்ம பறக்குது கண்ணென்ன கலங்குது பொண்ணென்ன மயங்குது என்னென்ன நினைக்குது என்ன கொள்ளு நம்ம பறக்குது குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிக்கு வரும் சிங்காரி
பேசிக்கலாம். இடையில நமக்கு இடைவேளை கிடைக்கும் போது அப்புறம் பேசிக்குவோம்.